மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, பாலை விட கால்சியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், கால்சியம் அப்படின்னாவே பால் முட்டையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது தவறு. ஏன்னா பாலை விட கால்சியம் அதிகமாக இருக்கிறது நிறைய உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை நம்ம எடுத்துகிட்டே வரும்போது கால்சியம் குறைபாடுங்கிறதே வராது. அது பால் பிடிக்காதவங்க, பால் குடிக்காமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, சுகர் பேஷண்ட் எப்படின்னா சுகர் போட்டு பால் குடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்குமே இப்போ கால்சியம் மஸ்ட்டு. அதனால பாலை தவிர்த்துட்டு மற்ற எந்தெந்த உணவில் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும், உணவு மூலயமா கொடுக்கணும். அப்போ தான் கால்சியம் குறைபாடு வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் மற்றும் கீரை இது ரெண்டுலேயுமே கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ டெய்லி இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரலாம். அதாவது ஒரு கிளாஸ் பசும்பாலில் 240 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதே ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இப்போ பாலை விட கால்சியம் அதிகமாக எதில் இருக்குன்னா கேரட் ஜூஸில் இருக்குது. அதே மாதிரி கீரையும் ஒரு கிளாஸ் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதனால் உணவில் கேரட் மற்றும் கீரை இரண்டையுமே நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வரலாம். அடுத்தது பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கிடும் பொழுது கால்சியம் குறைபாடு வரவே வராது. அப்படி கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க இந்த பருப்பு வகைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது கால்சியம் குறைபாடு சரியாயிடும். பருப்பு வகைகள்னால் அனைத்து விதமான பருப்புகள் தான். கொண்டைப்பயிறு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, மற்ற அனைத்து விதமான பயிறு வகைகளுமே நம்ம சாப்பிட்லாம். அதாவது 100 கிராம் பயிர் வகைகளில் சுமார் 200 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதனால் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். அடுத்தது எள்ளில் 2 வகை இருக்குது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. 2 எள்ளுமே சிறந்தது. கால்சியம் அதிக அளவில் இருக்குது. இது எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டே வரலாம். இதை ஒரு 10 கிராம், அதாவது 10 கிராம் எள்ளில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இதை நம்ம டெய்லி 2 முதல் 3 ஸ்பூன் எள்ளு விதை நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். அல்லது எள்ளு உருண்டை நம்ம சாப்பிட்லாம். அதன் மூலியமும் நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அடுத்து வெண்டைக்காயில் நிறைய அளவு நார்ச்சத்து, மெக்னீஷியம், போலேட்டு, விட்டமின் B6 இது எல்லாமே வெண்டைக்காயில் இருக்குது. இதில் கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. இது கால்சியம் குறைபாடு இருந்தாங்கன்னா இந்த வெண்டைக்காயை நம்ம டெய்லி சாப்பிடும் பொழுது கால்சியம் குறைபாடு சரியாயிரும். அதாவது 100 கிராம் வெண்டைக்காயில் 86 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அடுத்து சோயாபீன்னா மீன் மேக்கர்னு சொல்லக்கூடிய இந்த சோயாபீனில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து மற்றும் புரதச்சத்து ரெண்டுமே அதிக அளவில் இந்த சோயாபீனில் இருக்குது. இது மிகவும் உடலுக்கு நல்லது. அடுத்து பாதாம் பருப்பு, அதாவது பாதாம் பாலும் குடிக்கலாம், பாதாம் பருப்பும் நம்ம சாப்பிட்லாம். பாதாம் பருப்பில் என்னென்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இரும்பு சத்து, நார்ச்சத்து, விட்டமின் K சத்து இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த பாதாம் பருப்பை என்ன பண்ணுறோம்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தோலை உரிச்சிட்டு மறுநாள் காலையில் நம்ம பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா ஸ்மூத்தி போட்டு இதை குடிக்கலாம். குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கால்சியம் குறைபாடு எப்பவுமே வராது. நம்மளுடைய போன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த ஒரு சூப்பரான உணவு சால்மன் மீன். இந்த சால்மன் மீனில் அதிக அளவு கால்சியம் இருக்குது. அதே அளவு விட்டமின் டியும் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா விட்டமின் டி நம்ம சூரியன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மீன்லேருந்து நம்ம பாதாம் பட்டரில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. இந்த பாதாம் வெண்ணெயில் கொலஸ்ட்ரால் இல்லை. அதே மாதிரி வேர்க்கடலை வெண்ணெயை விட கொழுப்பு குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் இதில் இருக்குது. அடுத்து சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. அதாவது இந்த சியா விதைகளை நம்ம 30 கிராம் சியா விதைகள் நம்ம எடுத்துக்கிற பொழுது ஒரு கிளாஸ் பாலுக்கு அது சமமானது. அது ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு சமமானது 30 கிராம் சியா சீட் சாப்பிட்றது. அடுத்து அத்திப்பழத்துலேயும் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அதாவது 8 அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது 241 மில்லிகிராம் கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கும்.
அடுத்து வந்து கிட்னி பீன்ஸ். இது வந்து சிறுநீரக வடிவில் இருக்கிறதுனால இது வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிட்னி பீன்ஸில் வந்து 100 கிராம் கிட்னி பீன்ஸ் நம்ம எடுத்துக்கிற பொழுது 140 மில்லிகிராம் கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. அடுத்து வந்து டோஃபுவில் வந்து 100 கிராம் டோஃபுவில் வந்து 680 மில்லிகிராம் கால்சியம் வந்து இதில் இருக்குது. அதனால் இதையும் நம்ம உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ப்ரக்கோலி, இனிப்பு உருளைக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சூரியகாந்தி விதைகள், ஆரஞ்சு, இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி நம்ம உணவில் இதில் ஏதாவது ஒன்றை வந்து டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா எலும்புகள் வளம் பெற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.